ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இது செவ்வாய்க்கிழமை என்று நான் செய்த வேலைகள் மற்றும் பூஜை வேலைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாகாக. எப்பொழுதும் போல் சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டே மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இன்றைக்கி இவ்வளோ விடிஞ்ச பிறகு இது கோலம்லாம் போடுறீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்காதீங்க. பாதி வீடியோ பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். கேலரி ஃபுல்லுமே நிறையா இருந்துச்சு. இது இருக்கவும் சரி பழைய ஃபோட்டோவுன்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கிளிப்பிங் இருந்துச்சு. அதையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோன்னு நினச்சி டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் ரீசன்ட் டெலிட்னு சொல்லிட்டு கூட ஒன்று இருக்கும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா கேலரி ஃபுல்லாக சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன். அதனால் கேலரியில் ஃபோட்டோ டெலிட் பண்ணிவிட்டு அந்த ரீசெண்டில் கூட இருக்கும். அதையுமே நான் சேர்த்து டெலிட் பண்ணிட்டேன்னா அதனால் ஏர்லி மார்னிங் எடுத்த நான் 5-6 கிளிப்பிங் பார்த்திங்கன்னா அதில் மிஸ் ஆகும். அதனால் சிம்பிளாக பார்த்திங்கன்னா கோலம் போடுறதோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் இருந்துச்சுட்டா என் கூட பார்த்திங்கன்னா தம்பி எழுந்துச்சிட்டான். அப்புறம் அவனே சமாதானப்படுத்திட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ விலாகில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, கஸ்தூரி அப்படிங்கிறத ஐடியிலேருந்து, அக்கா நீங்கள் டெய்லிக்குமே ஒரே டைமில் தீபம் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே அது சாத்தியமானுங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா எல்லாரும் மனிதர்களுக்குள்ள பார்த்திங்கன்னா அசதிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அப்படி இப்போ 4:30 மணிக்கு ஒரு நாளைக்கு நம்ம தீபம் வச்சோம்னா ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து அப்படி வைப்போம். சில நேரம் 4:45 5 மணி ஆயிரும். சில நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸில் 5:30 மணிக்கெலாம் வைப்போம். அப்படிங்கிற பொழுது ஒரே நேரத்தில் நம்ம தீபம் வைக்க முடியுமான்னு கேட்டால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோக்கு நான் பார்த்திங்கன்னா ஆனால் கரெக்டாக 6 மணிக்குள்ளெலாம் எப்போதுமே நான் தீபம் வச்சு விட்டுருவேன். அதுக்கு மேலே வெளியில் சொல்கிறேன். நான் முதல்ல பார்த்திங்கன்னா 5:30 மணி 5:45 அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெளியில் எப்போதுமே தீபம் வச்சு விட்டுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பூஜை வேலைகள்லாம் பொறுமையாக பார்ப்பேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிற மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா வெளியில் எப்போதுமே தீபம் வச்சு விட்டுறது அதுதான் என்னுடைய தீபம் வைக்கிற டைம்னே சொல்லலாம். ஏர்லி மார்னிங் 6 மணிக்குள்ளே எப்படி இருந்தாலுமே 6 மணிக்கு மேலே எப்போதுமே தாண்டி விட மாட்டேன். 6 மணிக்குள்ளேயே தீபம் முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சு விட்டுருவேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கு முருகர் நம்ம வீட்டில் வந்த பிறகு தான் நான் வெற்றிலை தீபம் போடணும்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புஷ்பா சிஸ்டர் கூட அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா வெற்றிலை தீபம்லாம் போடுவீங்களான்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் நான் வெற்றிலை தீபம்லாம் போட்டது கிடையாது. ஆனால் ஒரு ஆசை என்னென்னா அந்த பூஜை அறையில் அழகாக டைல்ஸ்லாம் ஒட்டி மாவு கோலம்லாம் போட்டு நம்ம முருகருக்கு அழகாக வெற்றிலை தீபம்லாம் போட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்ட பிறகு சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு ஆயுத பூஜை அப்படிங்கிறதுனால நாளைக்கெலாம் மாக்கோலம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் போட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மிக மிக எளிமையான முறையில் வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். 6 வெற்றிலை வச்சு அப்புறம் பன்னீர் பூக்கள் வந்துச்சு. நம்ம தெருவிலே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஆயுத பூஜை ஏதாவது ஃபங்க்ஷன் நாள் வந்துச்சுன்னா முதல் நாள் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் பூக்கள் வாங்கியிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி 3 திரவியங்கள்னால அபிஷேகமும் பண்ணியிருந்தேன். மஞ்சள், குங்குமம், பால் அபிஷேகம் 3மே பண்ணியிருந்தேன். நம்ம பொதுவாக வீட்டில் சிலை வடிவம் வச்சு நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற பொழுது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே ஒரு சிலை இருக்குது அப்படிங்கிற பொழுது அதுக்கு நம்ம டெய்லிக்குமே நெய்வேத்தியம் ஏதாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே சமயம் நம்ம அபிஷேகம் அந்த அர்ச்சனைகள்லாம் நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த சிலை வடிவத்துக்கு சக்தி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் வீட்டில் நம்ம சிலை வச்சுருக்கோம் அப்படிங்கிற பொழுது டெய்லிக்குமே ஏதாவது பிரசாதம் அப்படி வைக்க முடியாத நேரத்தில் வெள்ளி செவ்வாய் நாட்களில் கூட நம்ம பூஜை நாட்கள் பண்ணிவிட்டு நம்ம நம்மளால் முடிஞ்சது என்னவோ ஒரு பேரிச்சம்பழம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொட்டுக்கடலை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிலக்கடலை இருந்தாலும் பரவாயில்ல, எது இருக்கோ இல்லைன்னா அந்த டைமண்ட் பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா, அது கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரசாதம் எது இருக்கோ அது நம்ம செஞ்சு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தெய்வத்தை வழிபடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தெய்வத்தை நம்ம இப்படி தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. கடவுளுமே நம்மள்ட்ட வந்து கேட்டது கிடையாது. நீ இப்படி தான் எனக்கு வந்து பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளுமே நமக்கு வந்து கேட்டது கிடையாது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன நிறைவாக ஒரு விஷயம் நமக்கு வந்து பூஜை செய்யும் பொழுது தோணுச்சுன்னா அதை செய்கிறதுல தாராளமாக நம்ம செய்யலாம். மற்றபடி அடுத்தவங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்றைக்குமே நினைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து நம்புவேன். அதே மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். அடுத்தவங்க அது இது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே நினச்சது கிடையாது. எனக்கு வந்து மனநிறைவாக வந்து தோன்ற விஷயத்த நான் வந்து எப்போதுமே பூஜை வேலைகள் வந்து செய்வேன். எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பெற்றவங்க பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது அவங்க வெறும் ஒரு ரூ. 10 ரூ. 20 இவ்வளோ காசு தான் கொண்டுட்டே போவாங்களே. போய் ஒரு ரூ. 10க்கு ஒரு பூ வாங்கி கோவில்ல போட்டுட்டு மனசு நிறைவா கடவுளை கும்பிட்டுட்டு நெத்தியில வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய பட்டையாக போட்டுட்டு திருநூறு குங்குமம் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இவ்வளவு தான் வந்து அவங்களுடைய பூஜைன்னே சொல்லலாம். நான் நிறைய டைம் வந்து கேட்டிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்கன்னா இந்த கூட்டத்துலலாம் போய் நிற்க மாட்டாங்க அவங்க அதிகமாக. நேராக நின்று நம்ம தரிசனம் பண்ணுவோம் இல்லையா? இப்போ கூட்டத்தில் நம்ம போனாலும் நேராக நின்று சில தெய்வத்துலலாம் நம்ம வந்து இப்போ வாசலே நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்குங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேராக வந்து பூ வந்து வாங்கிட்டு போய் அப்படியே வேண்டிட்டு வந்து வருவாங்க. ரொம்ப கூட்டத்தில் நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60, 65 வயசு 70 வயசுகிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்போதைக்கு இல்லை. என் மேரேஜ் பண்ணி தம்பி வந்து வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டி வந்து இறந்துட்டாங்க. அப்படி அவர் போய் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அவங்ககிட்டேருந்து நிறையா நான் வந்து கற்றுக்கிட்டேன். மன தைரியத்தையுமே எங்கள் பாட்டிக்கிட்டேருந்து தான் வந்து கற்றுக்கிட்டேன்னு நான் வந்து சொல்லலாம். நிறைய நல்லா போல்டாக இருப்பாங்க. அப்படியே அவங்க வந்து சொல்லுவாங்க, கடவுள் வந்து எங்கேயுமே நம்ம மனசு தான் காரணம். இப்படி தான் நம்ம போய் நம்ம பெரிய மாலை வாங்கிட்டு போய் நம்ம வந்து தேங்காய் பழம் வச்சு அப்படி தான் நம்ம கடவுள் வந்து பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம மனசு நிறைவாக கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நம்ம அந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு வந்து மனநிறைவாக இருக்கும். அவ்வளோதானே தவிர நம்ம வந்து கடவுளை இப்படி தான் நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவுமே எனக்கு வந்து மனசில் வந்து தோணுச்சு. அதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசுக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அதை வந்து ஹாப்பியாக வந்து செய்வோம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள்லாம் முடிச்சு விட்டுட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் திருநூறுலாம் வந்து வச்சு விட்டுட்டேன். காலை சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை வந்து பண்ணி விட்டுருந்தேன். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வெளியில் போகிறதுனால டக்கு டக்குன்னு வந்து செஞ்சு விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சீக்கிரம் வந்து செஞ்சு விட்டுட்டேன். நீ வீடியோ அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம்பி படிக்கிறான் இல்லையா? அது அங்கன்வாடி. அதில் வந்து படையல் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆயுத பூஜைக்கான படையல். அதுக்குமே சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா. அதனால் காலையில் ஏர்லிங் மார்னிங்கே நம்ம வீட்டில் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே போகிறதுனால சீக்கிரம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கூட ஆகலை. சூப்பராக வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரையும் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நானுமே கொஞ்சம் போட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் வந்து அங்கே போயிருந்தேன். கொஞ்சம் வெளியில் வந்து திங்ஸ்லாம் வாங்கணும் ஆயுத பூஜைக்கு அப்படிங்கிறதுனால வந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வித் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அங்கன்வாடிக்குமே போயிட்டு வந்துட்டேன். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி.